அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி 15 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும், இந்த 15 நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன, அந்த மாற்றங்களானது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. பொறுத்தவரை குரு பகவான் அக்டோபர் 9ஆம் தேதி ரிஷபராசியில் வக்ர பயிற்சி மேற்கொள்கிறார். அக்டோபர் 10ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் நுழைகிறார். அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் விருட்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு மாறுகிறார். அக்டோபர் 29ஆம் தேதி புதன் பகவான் விருட்சிக ராசியில் பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள், அதிகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் உங்களின் பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதோடு மரியாதையும் அதிகரிக்கும். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதலில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும். வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவடையும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உங்கள் மனதில் நேர்மறை எண்ணமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். முடிக்கப்படாத வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். புதிய வீடு, கார் வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமானதாக இருக்கும். சொத்து சார்ந்த விஷயத்தில் ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பீர்கள். பங்கு சந்தை தொடர்பான முதலீட்டில் கவனம் தேவை. ஆபத்தான முதலீடுகளாகவும் மாறலாம். குடும்பத்தில் நல்லுறவு மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் தேவை நிறைவேற்றுவதில் அதிக செலவு செய்ய நேரிடலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் அதிக கவனமாக செயல்பட வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். மன நிம்மதியும் குறையும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் வருவது போல இருந்து கடைசி நேரத்தில் கை கழுவி செல்லும். பண பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். கும்ப ராசியில் சஞ்சரித்து வரும் சனி மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அஷ்டம அதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியஸ்தான அதிபதியாகவும் சனி விளங்குவதால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட வரலாம். அதே நேரம் திடீர் வருமானம் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் திடீர் என சிக்கலையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கலாம். தொழில் வளர்ச்சியில் தொய்வு ஏற்படும். கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்தால் இன்னல்கள் அகலவும் வழி பிறக்கும். கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். சுகஸ்தான அதிபதி உச்சம் பெறுவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தாய் வழி ஆதரவும் கிடைக்கும். நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கும். மாமன், மைத்துனர் மற்றும் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறலாம். எதிர்பாராத தனலாபம் வந்து இதயத்தை மகிழ்விக்கும். துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரர். அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க முடிவெடுப்பீர்கள்.
புரட்டாசி 20ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். எனவே வரன்கள் வாசல் தேடி வரும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இதனால் வரை தள்ளி போன திருமணமும் இப்பொழுது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகமும் இருக்கிறது. உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூர பயணம் செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலம் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் வரலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவன சிதறல் வரலாம். பெண்களுக்கு உறவினர்கள் பகை அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலையும் காணப்படும். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு போராடி வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு செயலிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் குரு பகவானால் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவார்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகலாம். மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வரும். புதிய இடம் வாங்கும் முயற்சியும் வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெரிய செலவுகளும் ஒரு சிலருக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. பொதுவாகவே நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து போவதும் உங்களுக்கு நல்லது. சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பொன்பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். மேலை நாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் லாபத்தை உண்டாக்கலாம். சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 11. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 9 மற்றும் 14. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதம். உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே கவனம் தேவை. அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஜீவனஸ்தனத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும். வெளிநாட்டு தொடர்பு நன்மையை உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலக ஆரம்பிக்கும். சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இருக்க செய்யும். குரு பகவானின் பார்வையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியும். 19/9 முதல் 14/10 வரை சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணைகள் அனுகூலம். லாபம் ஏற்படலாம். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட நினைத்ததை சாதிப்பீர்கள். கல்வியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புதிய பொறுப்பு பதவி என்ற நிலையும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடன் பிரச்சனையும் ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும். புதிய சொத்து வாங்க முயற்சித்தவர்களுடைய கனவும் நனவாகும். சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 11, 12. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 4, 5, 13 மற்றும் 14. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வையும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுகஸ்தனத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவதால் நெருக்கடி விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வீடு கட்டுவதற்காக நீங்கள் நீண்ட நாட்கள் திட்டமிட்டு வந்த போதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். உடல் நிலையில் இருந்த சங்கடமும் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டி மறையும். வழக்கு சாதகமாகலாம். மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாம் மீண்டும் வெளிப்படும். சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக வெளிவருவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த வேலைக்கு நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். உங்களுடைய திறமை வெளிப்படும். சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலையும் உண்டாகும். இழுபறியாக இருந்த வரவு வரலாம். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும்.
மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். வெளிநாடு செல்லும் முயற்சியும் வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் கோபம் வெளிப்படலாம். நிதானமாக செயல்பட்டு அதனால் நன்மைகளை காண வேண்டியதாக இருக்கும். இது அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலமாக இருக்க போகிறது. திட்டமிட்டு செயல்படுவோருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 12, அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 3, 5 மற்றும் 14. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.